Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல classes and objects. So class அப்படின்னா என்ன? ஒரு கிளாஸ்ல சில attributes இருக்கும், சில functionality இருக்கும். ஸோ இந்த attributes functionality அப்படின்னா ஒருத்தவங்கள வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து attributesன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அவங்களோட பேராக இருக்கட்டும், அவங்களோட ஏஜாக இருக்கட்டும், அவங்களோட ஜெண்டராக இருக்கட்டும், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவங்களோட attributes. அடுத்தது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்க என்னெல்லாம் வேலை செய்ய முடியுங்கிறது தான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அவங்களால நடக்க முடியும், வாக் பண்ண முடியும், அவங்களால சாப்பிட முடியும், ஈட், அவங்களால தூங்க முடியும், ஸ்லீப், ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எக்ஸாம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் அவங்களோடது நேம், ஏஜ், ஜெண்டர், ஆக்குபேஷனாக இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வாக், ஈட், ஸ்லீப், ஒர்க்காக இருக்கும். ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு கிளாஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ என்ன டைப் ஆஃப் கார்? ஸோ காருங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரலாக அதை கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ ஒரு கார் அப்படிங்கிறது இது மூணுமே கார் தான், ஆனால் வந்து வேற வேற மாடல். ஸோ மர்சிடிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பிஎம்டபிள்யூங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஆடிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒவ்வொரு டைப் ஆஃப் கார். கிளாஸ் ஜென்ரலாக இது காரு, ஆனால் அது ஒவ்வொரு டைப் ஆஃப் காருக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸும் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதோட சின்டாக்ஸ். கிளாஸ் வந்து எப்படி எழுதுவோம், கிளாஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ கிளாஸுங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணது, யூசர் கொடுக்குற பேர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓப்பன் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ். ஸோ இது ஸ்ட்ரக்சர் மாதிரியே செமிகாலன் வச்சு எண்ட் ஆகும். இதில் வந்து உள்ள வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது 3 பார்ட் இருக்கும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கணுமா, இல்லை பப்ளிக்காக இருக்கணுமா, இல்லை ப்ரொடெக்டடாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஒரு மெம்பரை? ஸோ ப்ரைவேட் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான், பப்ளிக்னா ஓவரால் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்டட்னா அந்த கிளாஸ்க்கும் இன்ஹெரிட் பண்ண கிளாஸ்க்கும் காமன் ஆனது. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அடுத்து டேட்டா மெம்பர்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் கிளாஸில் டேட்டா மெம்பர்ஸும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அதுதான் அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து டேட்டா மெம்பர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே கிளாஸை வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு செமிகாலன் வச்சு எண்ட் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸுங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள இப்போ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து ப்ரைவேட்னு கொடுத்துருக்கோம், டேட்டா மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட்டும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், B1, B2, B3. ஸோ B1, B2, B3ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஒரே கிளாஸ் பாக்ஸுங்கிற கிளாஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம இந்த டேட்டா மெம்பர்ஸையும் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் த்ரூவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட பேர் வந்து ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹெட்ரு ஃபைல்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக்கில் டபுள் காஸ்ட் இன்ட்டு ஸ்லாட். ஸோ இது வந்து வேரியபிள்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் இல்லை ஆட்ரிபியூட். ஸோ ஒரு ஃபோனோட காஸ்ட்டும் அதில் எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது 2 ஆட்ரிபியூட் இதில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன் இங்கே வந்து எதுவும் நம்ம கொடுக்கல, வெறும் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் தான். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனுங்கிற கிளாஸுக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒன்று Y6, இன்னொன்று Y7. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த மெம்பர்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ Y6 டாட் காஸ்ட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், Y6 டாட் ஸ்லாட்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் Y7க்கு டாட் காஸ்ட் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, Y7 டாட் ஸ்லாட்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு வேல்யூ. ஸோ 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், 2 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோனுங்கிறது ஒரு கிளாஸ், காமன் கிளாஸ். நிறைய விதமான ஃபோன் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து ஐஃபோன் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று வந்து மாடல்ஸ் கூட மாறும். இப்போ ரெட்மி, நோட் ப்ரோ அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு ஃபோன் அப்படி இருக்குன்னா ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அதோட காஸ்ட்டும் ஸ்லாட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோன்ஸ் நம்ம வந்து எத்தனை நம்ம இது பண்ண போகிறோம் தேவை நம்மளுக்கும் அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதில் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ Y6ஓட காஸ்ட்டும் Y6ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோனோட காஸ்ட்டும், அடுத்து Y7ங்கிறது இன்னொரு பர்டிகுலர் ஃபோனோட காஸ்ட்டும், அதுக்கப்புறம் கார்ட் ஸ்லாட்டும் Huawei Y6 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அடுத்தது Huawei Y7. ஸோ இதுதான் 2 மாடல். ஸோ இதோட ஸ்லாட்டும் இதோட காஸ்ட்டும் இதை வந்து
பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் த்ரூவா ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூவா எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோகிராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.